வெல்கம் டு ஜேகே தமிழன். பார்த்தீங்கன்னா, டியர் ஆர்மனிக்கான கெஸிங் தான் பார்க்க போகிறோம். டியர் ஆர்மனிக்கான கெஸிங்கில் முதல்ல நம்ம போர்ட் கெஸிங்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். போர்ட் கெஸிங் அண்ட் ஏபிபிசிசி எல்லாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5-0 இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் ரெட்டில் இருக்கேன் 5-0. இந்த 5-0 பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஏசியில் 5-0 வந்திருக்கு. ஏசி 5-0. அது கீழே இருக்க 5-8 பார்த்தீங்கன்னா ஏசியில் 5-8 வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இருக்க 13 பார்த்தீங்கன்னா ஏசியில் 13 வரலாம். அப்படி இல்லைன்னா மேலே இருக்க 1-0 ஏசியில் 1-0 வரலாம். ஸோ இது வந்து உங்கள் ஆப்ஷனில் வந்தால் ஏசியில் மட்டும் ஏபிபிசி ஏசியில் இல்லை ஏசியில் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு வேணால் நல்ல ஒரு சான்சஸ் இருக்குன்னு நான் சொல்லுவேன். இங்கே இருக்க 71 பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்திருக்கு ஏபியில். அதாவது ஏபி இது. அடுத்து 64. இங்கே இருக்க 64 நமக்கு இங்கே 64 வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த 33 பார்த்தீங்கன்னா ஏபி 33 வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆனால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்து அதே மாதிரி இன்னொரு கெஸிங் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 00, இங்கே பார்த்தீங்கன்னா 00. இந்த 00 தான் இங்கே வந்திருக்கு. அடுத்து இங்கே இருக்க 78 நமக்கு இங்கே 78 வந்திருக்கு. அடுத்துமே 00 வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ மேபி 00 வந்தால் நமக்கு பிசியில் 00 வரலாம். இது 3 டிஜிட்டாக வந்தால் 700 வரலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணீங்களா என்னன்னு தெரியல. இந்நேரத்துக்கு எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க. முன்ன நாள் கேஎல்ல ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 400. அதே மாதிரி அன்னைக்கு டியரில் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 500. இங்கே இருக்க 00 வந்து கேஎலுக்கு வந்து 00, டியருக்கு வந்திருந்தது. அடுத்து நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கேஎல்ல 752. அதே மாதிரி டியரில் பார்த்தீங்கன்னா 578. இந்த 75 வந்து நமக்கு 57 வந்திருந்தது. ஸோ இன்னைக்கு மதியம் 3 மணிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னாக்கா 770. நம்ம பார்த்தீங்கன்னா டியர் 1 மணிக்கு வந்து 77 கொடுத்துருந்தோம். ஆனால் வந்து கேஎலுக்கு வந்துருச்சு. ஸோ இது மேபி 77 இல்லைன்னா 07 இல்லைன்னா 70 இப்படி ஏபிபிசிஎஸ்சியில் வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது உங்கள் கணிப்பில் வந்தாக்க நீங்கள் ஏபிபிசிஎஸ்சியில் ட்ரை பண்ணி பாருங்கள். 3வது நாள் வருமானது தெரியல. பை சான்ஸ் வந்தால் இப்படி வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா பிசி தான். இங்கே இருக்க 00 இங்கே வந்திருக்கு. அடுத்து இங்கே இருக்க 78 இங்கே வந்திருக்கு. ஸோ இங்கே இருக்க 82 பிசியில் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டியர் 8 மணிக்கான கெஸ்ஸிங்குமே நான் எடுத்துட்டேன். டியர் 6 மணி ரிசல்ட் வந்ததுமே நான் டியர் 8 மணிக்கான வீடியோவுமே போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது பார்த்துட்டு டியர் 8 மணிக்கு ட்ரை பண்ணுறவங்க நீங்கள் வந்து 6 மணிக்கு மேலே வந்து பாருங்கள். நான் வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ டியர் 6 மணிக்கான ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா 703 எடுத்திருக்கேன். ஏ போர்டில் 8-1, பி போர்டில் 8-3, சி போர்டில் 9-0. எங்கே 7 காணுமே நினச்சிக்காதீங்க. நான் எல்லாத்துலேயுமே 7 எடுக்கிறதா இருந்தேன். அதனால தான் 7 வந்து ஆல் போர்டில் கொடுத்துட்டேன். பார்த்துக்கோங்க. ஏபிபிசிஐசியில் 70 33 13-07 77 88 எடுத்திருக்கேன். 3டியில் 170 700 889 839 183 272 339 333 மாதிரி எடுத்திருக்கேன். ஏபிபிசிஐசியில் என்ன நம்பர்லாம் சொன்னோன்னா அதெல்லாம் மேட்ச் பண்ணி தான் ஒரு 3Ds எடுத்திருக்கேன். ஸோ இதில் எல்லாமே ட்ரை பண்ண வேணாம். உங்கள் கணிப்போட மேட்ச் ஆகிறது மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் இல்லைனா கமெண்ட்டில் வந்து வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் சென்ட் பண்ணுறேன். அதில் நீங்கள் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் மெம்பர்ஷிப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்களுமே பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணிங்கன்னா இல்லை கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். உங்களுக்கு ஓகேனாக்கா நம்ம சேனல்லையே கூட மெம்பர்ஷிப் குரூப்போட ஜாயின் டீட்டெயில்ஸ் இருக்குது. அது ஓகே பண்ணி கூட நீங்கள் மெம்பர்ஷிப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள் 6 மணி ரிசல்ட் வந்தது. நான் 8 மணிக்கான வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.